Hi friends, welcome to Cryptocurrency தமிழ் சேனல். இது நான் நியூவாக ஸ்டார்ட் பண்ண சேனல். இந்த சேனலில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோகரன்சினா என்ன, கிரிப்டோகரன்சி எப்படி வாங்குறது விற்கிறது, என்னென்ன மாதிரி கிரிப்டோ காயின்ஸ் இருக்குது, அப்புறம் டெய்லி கிரிப்டோ காயினோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வாட் இஸ் கிரிப்டோகரன்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோகரன்சி அப்படின்னா என்ன, அது பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோகரன்சினா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருளை எப்படி ஒருத்தரும் வாங்கிப்பாங்க அப்படின்னா அவங்க கட்டிருக்கிற சில திங்ஸை கொடுத்து சில திங்ஸ் வாங்கிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அரிசியை கொடுத்து பருப்பை வாங்கிப்பாங்க, பருப்பை கொடுத்து அரிசியை வாங்கிப்பாங்க. இதுவே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தங்கத்தை கொடுத்து வேறு பொருள் வாங்குறது அந்த மாதிரி மாறிச்சு. அதுவே இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகி காயின்ஸாக வந்துச்சு, சில்லற காசாக வந்துச்சு, அப்புறம் பணம் வந்துச்சு. அதுவே இன்னும் அப்டேட் ஆகி இப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி வந்துச்சு. இன்னும் அதோட அடுத்த வருஷன் பார்த்திங்கன்னா இப்போ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காலப்போக்கில் ஒவ்வொரு கரன்சியும் அடுத்தடுத்து தான் மாறுச்சு. அந்த மாதிரி இப்போ ஃப்யூச்சர் டெக்னாலஜின்னு எல்லாருனாலையும் நம்புறது தான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, இது ஒரு விர்ச்சுவல் கரன்சி. அதாவது நம்மளோட கையில் இருக்க பணம் மாதிரி இது ஒரு ஃபிசிக்கல் கரன்சி கிடையாது. விர்ச்சுவலாக ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம வாங்கலாம், விற்கலாம். இப்போ ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அதாவது பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது மூலிமா தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் அத்தாரிட்டிஸோ இதை கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியாது. இது ஒரு ப்ரைவேட்டாகவே இருக்கும். இந்த கிரிப்டோ அப்படிங்கிற வேர்டு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா என்கிரிப்ஷன் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் கொண்டு வருவாங்க. என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை மறைச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்கிரிப்ட் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்தது தான் இந்த கிரிப்டோ அப்படிங்கிற வேர்டு. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதே சைடு நெகட்டிவ் இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த கிரிப்டோ கரன்சிலையும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. யார்கிட்டேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும், பட் யாருக்கிட்டேருந்து யார்கிட்ட போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் எந்த பர்சன் சென்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் எந்த பர்சன் ரிசீவ் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்பிட்வீனில் மட்டும்தான் இந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு தேர்டு பார்ட்டி இங்கே தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பேங்க்கோ இல்லை கிரெடிட் கார்டு கம்பெனியோ அந்த மாதிரி இன்பிட்வீனில் இங்கே தேவையில்லை. இதோட பாசிட்டிவ் பார்த்தோம். இதோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இங்கே எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியும், பட் யாருக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியாது. அதுதான் இங்கே ஒரு நெகட்டிவாக இருக்குது. என்னென்னா இதை சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு டெரரிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இது மேலே வைக்கிற ஒரு பெரிய நெகட்டிவிட்டி. அப்புறம் இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகிட்டே இருக்கும். நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த காயின் இவ்வளோ போகும், இந்த காயின் இவ்வளோ இறங்கும் அப்படிங்கிற நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒருத்தர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். அவரால் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஈஸியாக பெரிய லாஸும் வரும். ஓகேங்க, இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஓரளவுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்னென்ன ஐடியா கிடச்சிருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ட்ரேடிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி. அது போக இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேமெண்ட்டுக்கு. ஸோ அங்கேயும் இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண கிரிப்டோ கரன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிட்காயின் தான். அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2009 சட்டோசி நக்கமோட்டோ அப்படின்னு ஒருத்தர் தான் கொண்டு வந்தார். அவர் இன்ன வரைக்கும் ஒரு இன்விசிபிளாகவே இருக்கார். அந்த பர்சன் யார் அப்படின்னு எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியாது. அவரோட ஐடென்டிட்டியை அவர் வெளியே காமிச்சிக்கல, இந்த நேம் மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே தெரியும். அவர் க்ரியேட் பண்ணி இது வெளியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண டைமில் பார்த்திங்கன்னா ஒரு பிட்காயினோட ரேட்டு நம்மளோட கண்ட்ரி படி ₹1 கம்மியாக இருந்துச்சு. பட் அப்போ யாருமே இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல வாங்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போக ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 30 lakhs per காயின் இருக்குது. அப்போது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க பயங்கர ரிச்சாக இருந்திருப்பாங்க. இப்போ பிட்காயினுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 1000க்கு மேலே கிரிப்டோ காயின்ஸ் வந்துருச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் டாப்பில் இருக்கிறது அண்ட் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பிட்காயின் மட்டும்தான். ஓகேங்க, இது வரைக்கும் கிரிப்டோ கரன்சினா என்ன, அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன,
ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண கிரிப்டோ காயின் என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.